நாம் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரனுடைய வரலாறு, அவர் எவ்வாறு எப்போ பிறந்தார், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், எப்படி கட்சியை வளர்த்தாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா. இவர் எப்போ பிறந்தாருன்னா 1974 பிறந்திருக்கார். எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னா சென்னை. இவங்க அப்பா யாருன்னு பார்த்தா பிரபல திரைப்பட இயக்குனர் சந்திரசேகர். இவங்க அம்மா ஒரு இயற்கையிலேயே ஒரு பாடகி, கர்நாடக அவளிருந்து வந்திருக்காங்க. அவர் ஒரு பாடகி, அவங்க அம்மா பேர் ஷோபா. ரைட். இவருடைய கம்யூனிட்டி என்னன்னு பார்த்தா கிறித்துவ வேளாளர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் ஜோசப் விஜய். ரைட். இவருக்கு ஒரு 2 வயசு தங்கை இருந்திருக்காங்க. அந்த தங்கை ஒரு 2 வயசுலேயே இறந்துட்டாங்க. இவர் பாரதிய கோடம்பாக்கத்தில் ஒரு பாத்திமா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஹையர் செகண்டரி படிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அப்புறம் நடிப்பில் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டாக போனதுனால அதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டார். ரைட். இப்போ இதுக்கு அடுத்து இவர் யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா சங்கீதா சொர்ணலிங்கம். அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா இலங்கையில் இருக்கிற ஒரு இலங்கை பிரஜை. இவங்க அப்பா சொர்ணலிங்கம். இயற்கையாகவே அவர் ஒரு பணக்காரர், ஒரு மல்டி பில்லியனர். இவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்குதுன்னா 1999 ஆகஸ்ட் 25. இவங்க இந்த அம்மா இந்து, இவர் கிறிஸ்டின். அதனால் இந்து மதத்தையும் கிறிஸ்டின் மதத்தையும் ரெண்டையும் அந்த மத சடங்குகளை செஞ்சு திருமணம் செய்கிறாங்க. 2000 இவருடைய பையன் பிறக்கிறாங்க. அந்த பையன் பேர் ஜோஷன் சஞ்சய். அந்த பையன் இவர் நடித்த அந்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு சிறப்பு வேடம் போட்டு வந்திருப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு திவ்யா சாஷா. பேர் என்ன? திவ்யா சாஷா. அந்த பொண்ணு இவர் நடித்த தெரி அப்படிங்கிற ஒரு படத்தில் குழந்தையா இருப்பாங்க. ரைட். இவர் 1984 இவருடைய 10 வயசுலேருந்தே குழந்தை நட்சத்திரத்திலிருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த குழந்தையா படத்தில் வருவார். அந்த 1984 அந்த குழந்தையா இருந்து நடிச்சுட்டு வருவார். 18 வயதில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் இவங்க அப்பா இயக்கிய அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார். அதுதான் கதாநாயகனாக இவர் நடித்தது. 1996 பூவே உனக்காக. அதுக்கு அப்படியே அடுத்த வர அந்த படம் தான் விக்ரமன் இயக்கிய அந்த படம் தான் இவருக்கு ஹிட்டு கொடுக்குது. அதிலிருந்து வர இவர் நல்லா ஹிட் ஆயிடுறார். 32 பாடல்களையும் பட்டிருக்கார். பம்பாய் சிட்டி சிக்காரெட்டின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வருமே, அது மாதிரி நிறைய படத்தில் இவர் பாடிய பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட்டாக இருக்கும். இவர் 62 படங்களில் இதுவரையிலும் நடிச்சிருக்காரு. சர்வதேச திரைப்பட விழாவுக்கும் இவருடைய படங்கள்லாம் போயிருக்கு. சென்னை சீனாவில் இருக்கிற ஷாங்காய் அப்படிங்கிற ஒரு மாகாணத்திற்கும் போயிருக்கு. தென்கொரியாவில் இருக்கிற பூச்சியான் அப்படிங்கிற அந்த திரைப்பட விழாவுக்கும் போயிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் நகரத்துக்கும் இவருடைய திரைப்படமெல்லாம் போயிருக்கு. ஒரு 50க்கு மேற்பட்ட அந்த விருதுகளையும் இவர் படம் வென்றிருக்கு. ரைட். இதுக்கு அடுத்து இவர் தமிழக வெற்றிக் கழகம், அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் வச்சுருந்தார். ரசிகர் மன்றத்துக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்து 2022 இவங்க கட்சி சார்பாக
உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 115 இடத்துல உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2026 இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், சீமானுடைய நாம் தமிழர் கழகம், இது மாதிரி ஒரு பெரிய கட்சியாக இன்று பேசக்கூடிய அளவில் ஒரு கட்சியாக வளர்ந்து இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் இவர்களுடைய விஜயை நோக்கி வரும் சூழ்நிலை இருக்கிறது. ஆதலால் இந்த 2026 இவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவார் என்பதை பொறுத்து இவருடைய கட்சியை மக்கள் எவ்வாறு அங்கீகரிப்பார்கள் என்பது தெரிந்து கொள்ளலாம். இருப்பினும் இவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இது போன்ற ஒரு நடிகரை போன்று நாமும் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவருக்கு இருக்கிறது. மேலும் இவர் எவ்வாறு செய்கிறாரு என்ன எல்லாம் இதுக்கு மேலே தான் அடுத்து எல்லா மக்கள் எவ்வாறு தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதை பொறுத்து அடுத்து இவருடைய அரசியல் வாழ்வு இருக்கும் என்பதை நாம் கணிக்க முடியும். எவ்வாறு இருந்தாலும் இவருக்கு ஒரு அரசியலில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கிறது. அடுத்து மக்களுடைய தீர்ப்பை பொறுத்து இவர் எவ்வளவு நாள் சமாளிப்பார் அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த கட்டங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.